அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். 2023 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்குள்ளே தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது. ஆவணி மாதத்துன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். கிரகங்கள் அதிகமாக மாறலை. ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் வக்கரமாகி கடகத்துக்கு போவார். அதே மாதிரி ஆவணி 2ஆம் தேதி உடனே மறுநாள் 2ஆம் தேதி இந்த செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கன்னிக்கு வந்துடுவார். சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிஷபம் வச்சுருக்கு. அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார். அவர் கூட யார் இருக்காருன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார். சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மறுநாளை உடனடியாக கன்னிக்கு போயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிவர்ஸில் பின்னணி மகரத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய. ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராஜகிரகம், சூரியன் ராஜகிரகம், சுக்கராச்சாரியர் ராஜகிரகம் அல்ல, புதனும் ராஜகிரகம் அல்ல, சொத்துக்குரியவங்க. வக்கரமாகி சுக்கராச்சாரியர் உடனே மேலே போயிட்டார். மறுநாள் செவ்வாய் உடனடியாக கன்னிக்கு வந்துட்டார். இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் உட்கார்ந்துருக்கா ராகுவோட. பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி 7 நாள் பிறகு கீழே வந்துடுறார். அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்குமே, ஆவணி 7 வரைக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா பல அற்புத மாற்றங்கள் வரும். குருவனுடைய சண்டாலயோகம் தொழில் கொடுத்த ஏதோ ஒழிஞ்சு பிடிங்கி போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து கை நொந்து போய் ஓண்டி ஆகிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம் பண்ணாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர்பு கொண்டு வந்துவார். சனீஸ்வரன் கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுக்கராச்சாரியார் சத்தம் பண்ணாமல் கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார். குருவனுடைய பாறை எப்போதுமே நேராக பூர்வ புண்ணியம் காலபுருஷன் வீடு இல்லையா, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் உயருது. அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியில் சுக்கரன் போனாலும் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார். தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும்போது ப்ளீடிங் இன்கில்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் ராகு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். அதனால் குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் சுக்கரான் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் குருவினுடைய காலில் போடுவார். பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனான்னா அடுத்தது ஆயுள்லையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார். அதான் சனீஸ்வரனுடைய கவித்தத்தில் இன்னைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எல்லா விஷயத்துலேயுமே குருவினுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும். குருவின் சொத்து ஆகிட்ட இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துட்டுருவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை, பாரதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள்லாம் மாறி உத்துகள்லாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே இல்லை. அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க பண்ணட்டும். நாடு எங்கேயும் போகிறதில்ல. இது குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போகிறது நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அரசியலில் நமக்கு தந்த பல விதமான மாற்றங்கள் தொலைகள் நிறைய நடக்கும். அது நமக்கு தலையிட வேண்டாம். அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் படித்து பார்க்கும்போது புது மாற்றங்கள் வரும். ஒன்றாங்கிலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து 1ஆங்கிலேருந்து +2 படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான். அந்த குப்பையெல்லாம் வெளிநாட்டு பஞ்சிகை சொல்லிட்டுனா 7 வயசு 8 வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இந்தியா. வரப்போதிங்க கம்மிங் டவுன் டு. அதனால் இந்த சிஸ்டத்தில் போகிற நமக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டாம். படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன்.
ஜீவனம்ன்றது வேறு, எஜுகேஷன்ன்றது வேறு. அறிவு வளர்த்து தான் இந்த படிப்பு. எஜுகேஷன் கொடுக்குறதுன்றது அதுக்கு தான் மெயின். அது தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது. அதனால் அந்த 4 சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செய்யப்படுவாங்க. அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் கோடிஸ் மல்லிட்டையும் உங்களுக்கு 100 பேர் 200 1000 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. சம்பளத்தை ஏற்றி ஒரு 15,000 30,000 20,000 10 மணி நேரம் 20 நேரம் பண்ணி 4 பேர் குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து. இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆவணி மாதம் ஒரு பொன்னான காலம். உண்மையில் சொல்கிறேன், வாழ்க்கையில் அனுபவிக்கணும், மன சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனைகள்லாம் தீரணும், கடன் உபாதை இருக்கக்கூடாது, வருமானங்கள் நம்ம தாக்கு பிடிக்கணும், பலன்டே இருக்கணும், சரளமாக இருக்கணும், தடையின்றி வரணும். அது என்ன மாதிரி விளைபொருட்கள் சாப்பிட்றது கொள்வது செயல்படுறது செய்யக்கூடிய அனுபவிக்கிறது எல்லாம் போகபாகம் எல்லாமே நமக்கு தடையில்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தாக்கு பிடிச்சி அனுபவிக்கக்கூடிய சரீரம் நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். வீணான மன கஷ்டம் வரக்கூடாது, உறவுகள் கிடக்கூடாது. இதெல்லாம் எதிர்பார்க்கறது மனுஷன். அதே பகவான்கிட்ட ஈடுபடணும்னு எண்ணமே வர மாட்டேங்குது. இதை நம்மளுடைய முயற்சினால் இதெல்லாம் வருதுன்னு ஒரு தவறான எண்ணத்தில் பண்ணுறாங்க. அந்த கும்பத்தில் இருக்கிற மட்டும்தான் பகவான் பண்ணுறான்னு நினைப்போம். ஏன்னா இயற்கையாகவே அந்த கும்பம்ன்றது கன்சீல்டு. அதனால தான் அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியாது, இந்த மூடுலேருந்து வர முடியாது. எப்படி நார்மல் வாழ்க்கையில் பேரலைஸ் ஆகுது அவனுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை ரகசியம். அதை தகுந்த சரீரத்தை தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிங்கன்னா சரியாயிடும் அவங்களுக்கு. அந்த எண்ணம் வராது. அதுதான் அவங்க பேசும்போதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கும், அலட்சியமாக பேசும். ஆமாம், என்னத்தை சாட்சி கொடுத்துட்டு போகிறான், என்ன செஞ்சுட்டு போகிறான், என்ன அப்படியே ஒரு நெகட்டிவ் எஃபெக்டாகவே பேசுவாங்க. அது என்ன கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடியது. அது ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பொக்கிஷமே இருக்கும். அவங்களுக்கு நல்லா சூப்பர் உயர வச்சுக்கிங்க பாராட்டினீங்கனால அவரை வச்சு எல்லா காரையும் சாதிச்சிடலாம். அத்தனை விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ராகுவோட மூலத்திறனோடு எப்போதுமே நெருப்பு குச்சிக்கு மசபதம் இப்படி தான் இருக்கும். அதை வச்சேன்னா அவனை ஊரே கொளுத்திடும். அந்த பவர் அவள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஆற்றல் அமுதம் மருந்து துணுண்டு தான். அதை வச்சு என்னன்னா சாதிக்கலாம். தேன் துணுண்டாக இருக்கும். நோக்கி பாருங்கள், உலகத்தில் எதுவுமே உள்ளே இருக்கிற உயிர் எவ்வளோ பெருது ஜாஸ்தி. அதுவே இந்த சாதிக்கிறதுனா அப்போ அவங்க சாதிக்க மாட்டாங்களா? அவங்க ஆட்டம் மொட்டாட்டம். ஏன்னா மோட்சஸ்தானத்துக்கு முந்தின வீட்டில் எல்லா விதமான கரைஞ்சிடணும். கர்மங்கள்லாம் முடிக்கிற இடம் ஃபினிஷ் பண்ணி ஆனோம். 2.5 மணி நேரத்தில் பரிசுட்டு கடைசி நேரத்தில் 5 நிமிஷம் கொடுக்குறாங்க. நம்மளால முடிச்சுட்டு போட்டு காண்ட் அவுட் பண்ணுறீங்களே, அதுவே தான் கும்பத்தினுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய பகுதி. காலபுருஷனுடைய லாபஸ்தானன்றது எல்லாத்தையும் அனுபவித்து நல்லா போகபலம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போடுவார். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி புண்ணியத்தை பாவத்தை ஈட்டிட்டு நேரம் மோட்சத்துக்கு போடுவார், சரண்டர் பண்ணிடுவார். அதே தான் இந்த கும்பத்தில் இருக்கவங்களை பொறுத்து நிற்கிறது அவிட்டம். அதே அவிட்டெல்லாம் செவ்வாய் தனிசாக நிற்கிறார். இப்போது 7ஆம் தேதிக்கு அது இறங்கிடுறாரு. ஏதோ 7ஆம் தேதி பாருங்கள், ஆவணி 7 கேது நாள் பாருங்கள். அதனால் அந்த 7ஆம் தேதிக்கு வரை 1ஆம் தேதியில் பார்த்தோன்னா கும்பத்துக்கு சப்தமஸ்தானம், களத்திரஸ்தானம் என்னம்மா இருக்குது பாருங்கள். இங்கே வா, நாங்களே வாங்கிக்கோ, நீ குத்துக்கோ, நீ போட்டு தான் அனுபவிச்சானோ, இந்த பணம் புல் அந்தஸ்து உண்டு வாங்கினோம், இப்படி உண்டு வாலண்டியராக கொடுக்கக்கூடிய ஒரு காலம் பார்த்துருப்பீங்களே. நீங்கள் தான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும், தலைமை நீ தான் பொறுப்பு அதிகாரி, நீ தான் நிர்வாகி. என்ன அது ஒரு 10 இண்டஸ்ட்ரி அமால்கமேஷன் அப்படின்னு தலைவராக்கி விட்ருவாங்க. அமால்கமேஷன் தெரியல, ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ் குரூப்பில் சேர்ந்து அது பார்த்தானா $1 ட்ரில்லியன் அப்படி ஒரு பாக்கிய லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். ஒரு கோடீஸ்வரன் லெவலில் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன் எண்ணத்துக்கே தெரியாது. என்ன கோடிக்கு சைபர் 7 8 தெரியாது. 10,000க்கு 5 சைபர் இருக்குது, 4 சைபர். 1 லட்சத்துக்குன்னா 5 சைபர் 6 சைபர். நீங்கள் 1 2 3 4 5 6 இப்படி தான் பார்த்து பழகும். கோடி எங்கே பார்க்குறது? கோடி தெருக்கோடி தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட கோடீஸ்வரர்கள் மில்லியன் ட்ரில்லியன் ஆகக்கூடிய காலம் இந்த மாதம்.
அது கும்பத்துக்கு நேர 7 நாள், முதல் நாள் பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் டைரெக்டாக சனீஸ்வரர் அந்த வீட்டில் தான் இருக்கார். நேர வக்கரமான சனி டைரெக்டாக அங்கே பார்த்து சூரியனை பார்க்குறாரு. சந்திரனை முண்டில் சந்திரன் நிற்கிறார். அன்றைக்கி முதல் சந்திரன், சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன் அன்றைக்கி இருக்கார். அப்புறம் தான் அந்த 1ஆம் தேதி அங்கே பிறகு சனீஸ்வரனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா கொடுத்துட்டு யோகங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு ஆளு கண்ணை காட்டின்னு மேலே வக்கரமாகி மேலே போகிறார். கும்பத்துக்கு சனீஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி. சனீஸ்வரன்றதை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் கும்பமான சனீஸ்வரனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி புதன் தான். அந்த புதனுடைய காலில் சுக்கராச்சாரியன் மறைமுகஸ்தானத்தை 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துக்கிறார். கடகத்தில் கும்பத்துக்கு 6ஆம் வீட்டில் மறைமுகமாக கொடுக்குறார். நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டேன்றான். ஐயோ இதெல்லாம் இன்னும் ஐடி ப்ராப்ளம் அது இது, ஐயோ ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்ட்டு ஒதுக்கிடுவாங்க. சனீஸ்வரருக்கு எப்போதுமே ஒரு இவ்வளோ சம்மந்தம், எனக்கு அந்த போஸ்ட்டா எதுவோ சம்திங் ராங் அப்படின்னு இப்படி தான் நினைக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரே சமயத்தில் தூக்கி கொடுத்தான்னா யாருக்குமே கொஞ்சம் பயம் வரும், தெல்லிங்க வரும், என்னன்னே தெரியாது. அந்த ஒரு பாக்கியம் சனீஸ்வரனுக்கு கும்பத்துக்கு கிடைக்கிது. ஒரு நிறைவு போகுதுன்னா எவ்வளோ சாப்பிட்டாலே நிறைவு தான். ஆனந்தமாக அனுபவிக்கிறது. வயிறு ரொம்பத்தை சாப்பிட்டதுனால அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் சனீஸ்வரோட பாலிசியே தான். அதனால் அந்த கும்பத்தில் கொடுக்கும்போது தெய்வத்தை பாராட்டுவோம் பாரு. எல்லா விழாக்களும் நடக்கும் சிறப்பாக குடும்பத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்த தெய்வத்தை அடிப்படையாக வச்சு, கிராமதேவதை அடிப்படையாக வச்சு எல்லாத்துலேயும் ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய காலம். இசை கலைஞர்கள் எல்லாமே சனீஸ்வரன் தானே. அந்த எல்லாமே கைவலிங்கள், ஓவியம், ஆர்டிஸ்ட்டு, பொம்மை வடிக்கிற செய்யறதுக்கு அதெல்லாம் தத்ரூபமாக கொடுக்குற காட்சிகள் எல்லாம் அனைத்துமே சனீஸ்வரன் தான் தெய்வம். இல்லைன்னா முடியாது. சனீஸ்வரன் படைக்கக்கூடிய பொருள். செவ்வாய் ஒரு டேஸ்ட் சுவைக்கு தகுந்த மாதிரி படைக்கணும்னா அது சனீஸ்வரன் மட்டும்தான் முடியும். ஆனால் செவ்வாயோட இன்டிரெக்டாக செவ்வாய் சனீஸ்வரன் ஒரு வீட்டில் ஒரு கத்திரிக்கோள் 2 போகிறவங்கள விதிரும்புரு, அது மாதிரி விதிரும்புரு கால் நடக்காது கை நடக்காது செய்யறதுக்கு செயல்படணும். அதுக்கு சனீஸ்வரன் இந்த கும்பத்தில் படைப்பாளி. கும்பத்தில் தான் பொருள் எல்லாமே ஏற்றுவோம், அடங்கி சக்தி ஃபுல்லாக அடங்கியிருக்கும். கலசம் பேர். அந்த சனீஸ்வரனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் பாருங்களேன். பகவான் எப்படி விடுறாங்க பாருங்கள். சிம்மத்துக்கு அதுக்கு நேரடியாக வச்சு அப்படியே கொட்டுறான். ஒரே சமயத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அந்த 1ஆம் தேதி பிறகு 1ஆம் தேதியே இல்லை, 1ஆம் தேதி அன்றைக்கி கிளம்புறாருன்னா 1ஆம் தேதி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறார். சுக்கிரன் வக்கரமாய் மேலே போகிறார். அந்த புதன் காலில் ஆயில் நிற்கிறார். அவையே நிறைய யோகம் கொடுக்கும். ராகு வெளியில் வரப்போகிறான். குருவை சனீஸ்வரர் பார்க்குறார், ராகு பார்க்குறார். ராகு குரு சனீஸ்வரர் பார்க்குறார் கும்ப. அப்புறம் 7ஆம் தேதி பிறகு கீழே இறங்கின வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அது வரைக்கும் இந்த ஃபுல்லு யோகம். ஒரு 7 நாள் யோகம். ஒரு நாள் போதுமே யோகங்கள் வர்த்து அனுபவிக்கிறதுக்கு. அது நிறையவே ஃபுல்லாக இருக்குமே. அப்பேற்பட்ட இடத்துல கேது டைரெக்டாக சிம்மத்தை பார்க்குறார். இவர் குருவை சனீஸ்வரர் பார்க்குறார். 7 நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். ஐயோப்பா, ராகுவை பார்த்தா கூட அட்டகாசம். ராகு வசதி நிற்கிறாரு கேதுவில், கேது செவ்வாய் சத்திரம் நிற்கிறார். ஆக மொத்தம் நின்று ஆட்டோமேட்டிக்காக சூரியனை, புதன், சூரியன் இன்னொல்லாம் பார்க்குறாரு. செவ்வாய் பிறகு கீழே இறங்கிடுறாரு. கன்னிக்கு 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதி கீழே இறங்கி நேரடியாக குருவை தொடர்பு கொள்கிறார். 8ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறார். சனீஸ்வரர் அதை பார்த்துக்கிறார். அதே சமயத்தில் சப்தமத்துக்கு நேர குரு சொல்லக்கூடிய அந்த பார்வை சிம்மத்தினுடைய கும்பத்தின் சப்தமாக இருக்குது. சிம்மத்துக்கு நேரடியாக ஃபுல் பார்வை கிடைக்கிறது. பொதுவாக சப்தமத்தில் யாரும் உட்காரக்கூடாது தானே ஒரு அஸ்ட்ராலஜி சயின்ஸு. இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களா அத்தனை பண்ணாட்டின்னு அர்த்தம். சித்திரமா குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்படி நினைப்பே கொண்டுறாதீங்க. குடும்பத்தில் விருத்தி வரும், வேகமாக விருத்தி வரும். தலைவரே சூரியன் தானே எல்லாத்துக்குமே. எப்பேற்பட்ட வீரர் ராமர் அவதாரம் எடுத்தார். சூரியனை பார்த்தானே நாம் காசியபர் சொல்லி கொடுத்தது. அது மகிழ்ச்சி தான் போகிறதில்ல. தோகத்தில் பரிசிராந்தம் சாமி சொல்கிறதில்ல. சூரிய நமஸ்காரம் சொல்லித்தானே வேலை இதுக்கு போகிறார். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செய்கிறார். ஒரு பாடம்னு சூரியன் தான் பிரதானமும். சூரிய நமஸ்காரம் காலங்கத்தில் பண்ணணும். அதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆத்ம சம்பந்தம் சரீர சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எல்லாமே. ஆத்ம சம்பந்தம் தொடர்பில் சரீரம் கிடையாது அப்படின்னு தான்
ஆஸ்பத்திரி வயசு போனால் திரும்ப கொண்டு வந்தான்னு சொல்லணும். எது கொண்டு வந்து தூக்கிட்டு வந்தாச்சா கொண்டு எது சொல்லணும். அதனால் சரீர சம்மந்தப்பட்டது இது ஆத்ம தொடர்பு இல்லாத ஒன்றும் கிடையாது. ஆத்மா வச்சே சரீரம் அதுக்காக சொல்ல வந்திருக்கு. அதனால் தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கலாம். தெய்வங்களில் பாராட்டப்படக்கூடிய நாட்கள் அதனால குடும்பத்தோடு இருந்து எல்லா தல யாத்திரையெல்லாம் போவீங்க. குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாத பண்ணுவீங்க. குடும்பங்களுக்கு வந்து காலகாலம் வந்து கிடையாது. இனிமேலாம் குழந்தைகள் கொட்டிகள் வளர்ச்சியிலேருந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். மணிமந்திர ஔஷதங்கள்லாம் சர்க்காக இருக்கும். சாப்பாடே மூளை உணவே அமுதே முதல் உதம் அந்த மாதிரி தான் இப்போ இயற்கையான இதுதான் போயிட்டுருக்கு. கவலையே பட வேண்டாம். சம்பாதிக்க வெளிநாட்டு சம்பாதிக்க அவசியம் இங்கேயே சம்பாதிக்கலாம். உங்கள் பொருள்லாம் வெளிநாட்டு தானாக போகும், அங்கே சம்பாதிக்கலாம். உட்காந்த இடத்துல நீங்களே வழியில் போயிட்டு சம்பாதிக்க முடியும். நெட்ஒர்க் எல்லாம் இருக்குது. அந்த கணினிக்கே சனி தான். கணினி செயல்பாடுகள் எல்லாமே சனீஸ்வரன் தான். அது மட்டும் இல்லை, இந்த அஸ்ட்ராலஜி சனி தான் மெயின். அஸ்ட்ரானமி அதுவும் வானசாரம் சனீஸ்வரன் தான். மழை வளம் சனி தொடர்ந்து தான் மழையே பெய்யும். இது மட்டும் இல்லை, இந்த சனி சுக்கிரன் தொடர்புனா நல்ல வளமான காலம் அர்த்தம். செழிப்பாக இருக்கும்னு அர்த்தம். மழை வளம் செழிப்பு, இயற்கை வளம் தானியங்கள்லாம் செழிப்பாக இருக்கும். இந்த பூச்சிப்பொட்டுலாம் ஜாஸ்தியெல்லாம் வரும்டா. பூச்சிப்பொட்டை எப்போ வரும்? வளம் மிக்க வரும்போது வண்டுகள் வரும், இது வரும், தாத்தும் ஒரு வறுமையாக வற்றியாக இருக்கும்போது ஒன்று இதெல்லாம் வராது, செத்துப்படும். குயில்கள் கூவுறது, அதுகள் சம்பறது எல்லாம் வரும், செழிப்பாக இருக்கும். மழை காற்று வரும்போது பாம்பெல்லாம் வெளியில் நிறைய வரும். இதை பார்த்துருக்கோம். நத்தை, ஆனை, பூமை, அந்த தவளை எல்லாம் அதெல்லாம் நம்ம இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கையில் நம்ம மனம் விற்கும், ஆனந்தமாக இருக்கும். மரங்கள் பயிர்கள் வந்து தானியங்கள் காடுகள் ஃபாரஸ்ட் இருக்குது, ரெகுலேஷன் மரங்கள் நிறைய இருந்தால் தான் மழை பெய்யும், மழை வளம் விற்கும், எல்லாம் நிறைய செழிப்பாக இருக்கும் நாடு. சனீஸ்வரனுடைய ஒரு பாராட்டுகள் என்னென்னா எல்லாத்தையும் நமக்காக பண்ணி கொடுக்குற அவனுக்கு பகவானே பார்த்து கொடுக்குறான். நம்ம கொடுக்க மாட்டோம் தெரியும், பகவானே பார்த்து அவார்டெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்காக தான் நம்ம இருக்கோம், அவருக்காக தான் பூமியே படைச்சிருக்கு, அவருக்காக தான் இந்த மக்கள்லாம் வந்து அவருக்காக தான் அவர் அனுபவிக்கத்தான் அந்தரையாமல் இருந்து அனுபவிக்கிறாரு பகவான். இதான் உண்மை. இந்த யோகங்கள்லாம் அனுபவித்து நமக்கு இல்லை உட்காந்து அனுபவிக்கிறார். இல்லை நம்ம இன்னும் அப்பயே சாப்பிட்டு ஏப்ப விட்டுருப்போம். அவருக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பண்ணுறாரு. நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதே, இதனால் எப்படியோ ஆகிருப்போமே. இப்படி எல்லாத்தையும் கோட்டை கொண்டு யாரும் உட்கார மாட்டாங்கல்ல. ஏன்னா கொடுக்கலன்னா அப்படியே உட்காந்து ஆட்டின்னு இருப்பான், நல்லா கொடுக்கல, அப்பப்போ கொடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு சனீஸ்வரன் வச்சு முதலையாக வச்சு பண்ணுறாரு. அந்த குடும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரனுக்கு பாராட்டுகள் நிறைய உண்டு. அதனால் எல்லாம் வாழ்க்கையில் நம்பர் 1 ஸ்தாபமாக அநேகமாக அந்த கும்பத்து ராசிக்கு தான் அதிகமாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அதில் அமைப்பில்லை. ஏன்னா முதல் நாள் ஒரு 7 நாளுக்கு செவ்வாய் உட்காந்து பண்ணுற அப்படி பார்க்குறாரு. சுக்கிரன் வந்து அப்படி உட்காந்து சனீஸ்வரனோட 7ஆம் தேதி அப்படி பார்த்துட்டு இருக்காரு, தொடர்பு கொள்கிறாரு. மொத்தமாக சுக்கிரன் சனி அது மட்டும் இல்லை, காம்பினேஷன். அது செவ்வாய் காலில் கொடுத்து அது தொடர்பு கிடைக்கிறது, சனீஸ்வரன் காலில் செவ்வாய் நிற்கிறது, அவிட்டம். அப்படிலாம் இருக்கும்போது அவிட்டத்தில் வந்தாங்கன்னா செவ்வாய் இந்த நகரத்தில் எவ்வளோ பலம் உங்களுக்கு தெரியல. செவ்வாயின் பலம் அது உள்ள எப்பா அடேங்கப்பா. கும்பத்து ஐனசேன போகஸ்தாத்தில் வந்து அவனவர் குறைஞ்சி நினைக்காதீங்க. ஐனசேன ஸ்தாபன்றது முக்கியமாக ஜீவனம், நல்ல சாப்பாடு, போகம் அனுபவிக்கிறது. இதுதான் ஐனசேனன் பேர். அதை மறைமுகமாக தான் வச்சுருப்பார். அதுதான் அதுக்கு பிறகு மோட்சம். வாழ்க்கை தன்னிறைவு அடைய பகுதி 12ஆம் வீடு. அது எங்கே வேணால், வெளிநாடு இல்லை, உலகம் ஃபுல்லாக சொத்து, பகவான் சொத்து எல்லாம் எங்கே வேணால் போகிற சம்பாதியில் கொள்ளலாம். இவர்கள் வெளிநாட்டுக்கே அதுவும் போக மாட்டாங்க. ஆனால் இங்கேயே இந்த பழக்கம் போதும்ன்ற மனநிறைவு அவங்களுக்கு. வெளிநாடுலேருந்து வரக்கூடிய ஆர்டர்லேருந்து செயல்பாடுல எல்லாமே செய்யக்கூடிய பாக்கியம் கழிச்சு நெட்வொர்க் இருக்கிறதுனால பெரிய ஒரு அனுகூலம்னா இவாளுக்கு வியாபாரம் பறக்கும், கொடிக்கட்டி பறக்கும். இந்த குழந்தைகள் விருத்திகள் நல்லாவே படித்து எல்லா வியாபாரத்துலேயும் அதுலேயுமே ஆர்டிஸ்ட்டு, உழைப்பு, எதுக்கு அஞ்சாதவங்க, அருமையாக இருக்கும். ஆரோக்கியம் கூடும், ஆனந்தமாக இருக்கும். காலத்தில் கல்யாணம் இனிமேல் அதை பார்த்து இதை பார்த்தெல்லாம் கல்யாணம்லாம் கிடையாது. உடனே மனிதன் பண்ணி அந்த இந்த காலத்தில் முடிச்சிடுவாங்க. கவலைப்பட வேண்டியது. வருமானத்துக்கு பிறகு தான் கல்யாணம், செட்டிலான அப்படின்னா கல்யாணம்னா சத்தியமாக 60 வயசு தான் பண்ணணும் இனிமேலாம். அதனால் நமக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்புக்கு கொடுத்து ஜீவன் சம்பாதிக்கிறதுக்கு அமைப்பு தான் ஏற்படுத்தியிருக்கார் பகவான். கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.